அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான பிரிக்க முடியாத ஒரு பந்தம்னா அது கணவன் மனைவி உறவுதான். சரி, இஸ்லாமிய பார்வையில இந்த உறவு எப்படி இருக்கணும்? ரொம்ப ஆழமான அழகான இந்த தலைப்பு பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இஸ்லாத்துல திருமணம்ங்கிறது வெறும் ஒரு சமூக ஒப்பந்தம் கிடையாது. குர்ஆன்ல அதுக்கு ஒரு சிறப்பான பேர் இருக்கு, மீசாஹன் கலீஜா. அப்படின்னா இது ஒரு புனிதமான, ரொம்ப கனமான, அல்லாஹ் கிட்ட நாம செஞ்சு கொடுத்த ஒரு உடன்படிக்கை. இதுதான் இந்த உறவோட அஸ்திவாரமே. இந்த உறவோட ஆழத்தை புரிய வைக்க திருக்குர்ஆன் எவ்வளவு அழகான ஒரு உவமையை பயன்படுத்துது பாருங்க. அவர்கள் உங்களுக்கு உடை, நீங்கள் அவர்களுக்கு உடை. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு சின்ன வரியில இந்த உறவோட முழு தத்துவமே அடங்கியிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆடையா இருக்கிறது அப்படின்னா என்ன? அதுக்கு என்ன உண்மையான அர்த்தம்? வாங்க இந்த உவமைக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு ட்ரெஸ் நமக்கு என்னெல்லாம் பண்ணுது? 3 முக்கியமான வேலைகளை செய்யுது. முதல்ல அது நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது. 2வது நம்ம அழகை இன்னும் கொஞ்சம் மெருகேத்துது. 3வது நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளை மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம மறைக்குது. கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படிதான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பா, ஒருத்தரோட அழகு இன்னொருத்தர் வெளிக்கொண்டு வர்றவங்களா, ஒருத்தரோட குறைகளை இன்னொருத்தர் மூடி மறைக்கிறவங்களா இருக்கணும். சரி, இவ்ளோ அழகான ஒரு ஆடைய நெய்யணும்னா அதுக்கு ஒரு நூல் வேணும் இல்லையா? அந்த முதல் மிக முக்கியமான நூல் எது தெரியுமா? அதுதான் நற்குணம். அன்பும் கருணையும் சேர்ந்த அந்த நற்குணம்தான் இந்த உறவோட உயிர் நாடி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. உங்களில் சிறந்தவர் யாருன்னா, யார் தன்னோட மனைவி கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறாரோ அவர்தான். ஒருத்தரோட உண்மையான குணம் வெளி உலகத்துல தெரியாது, வீட்டுக்குள்ளதான் தெரியும். நம்ம 4 பேர்கிட்ட எப்படி பேசுறோங்கிறத விட நம்ம துணை கிட்ட எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் நம்ம குணத்தோட உண்மையான அளவுகோல். ஆனா நிஜத்துல இன்னைக்கு பல வீடுகள்ல என்ன நடக்குது? தேவையில்லாத கோபம், ஒருத்தருக்கொருத்தர் மரியாதை கொடுக்காதது, பேசுற வார்த்தைகள்ல கடுமை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த அழகான உறவுல கீறல் விழ வைக்குது. இது அந்த புனிதமான ஆடையோட நூல்களை ஒவ்வொன்னா அறுக்கிற மாதிரி. இந்த பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துல இருக்குங்க. ஒரு சின்ன புன்னகை, ஒரு அன்பான வார்த்தை, இது போதும் ஒரு வீட்டை ஸ்வர்க்கமா மாத்துறதுக்கு. அன்புங்கிறது பெரிய தியாகங்கள்ல மட்டும் இல்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் பிரகாசமா தெரியும். அடுத்து அந்த ஆடைய இன்னும் பலமாக்க தேவைப்படுற 2 முக்கியமான நூல்கள் என்னென்னா பொறுமை, அதாவது சபிர், அப்புறம் மன்னிப்பு. வாழ்க்கை பயணம்ல போகும்போது சில நேரங்கள்ல இந்த உறவுல விரிசல்கள் வரத்தான் செய்யும். அப்போ இந்த 2 குணங்களும் தான் அந்த விரிசலை சரி செஞ்சு உறவை முன்ன விட பலப்படுத்தும். ஒரு விஷயத்த நாம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். வெற்றிகரமான குடும்பம்னா பிரச்சனையே இல்லாத குடும்பம்னு அர்த்தம் இல்ல. பிரச்சனை எல்லா குடும்பத்திலயும் வரும். ஆனா அந்த பிரச்சனைகளை பொறுமையோட கையாண்டு அதுக்கு தீர்வு காண்ற குடும்பம்தான் உண்மையான வெற்றிகரமான குடும்பம். அதே மாதிரிதான் மன்னிப்போம். நாம எல்லாரும் மனுஷங்க, தப்பு பண்றது இயல்பு. ஆனா செஞ்ச தப்பையே புடிச்சு தொங்காம ஒருத்தர் மன்னிக்கிற குணம் எங்க இருக்கோ அங்கதான் அமைதி இருக்கும். மன்னிப்பு இல்லாத வீடு நிம்மதியில்லாத வீடா மாறிடும். இப்போ இந்த உறவோட அமைப்புக்கு வருவோம். இந்த உறவு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைவேற்ற வேண்டிய உரிமைகள் மற்றும் கடமைகள்ங்கிற சமநிலையால தான் பின்னப்பட்டிருக்கு. இந்த பேலன்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? கணவன் தன்னோட மனைவிக்கு உணவு, உடை, பாதுகாப்பு, அன்பு, கவனம் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது கடமை. அதே நேரம் மனைவி தன் கணவனை மதிக்கிறதும் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதும் கடமை. இது ஒரு ஒன் வே டிராஃபிக் கிடையாது. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்து வாழ்க்கை பயணத்தை இலகுவா மாத்திக்கிறது. நம்ம இதுவரைக்கும் பார்த்த நற்குணம், அன்பு, பொறுமை, மன்னிப்பு, கடமைகள், இந்த எல்லா நூல்களும் ஒன்னா சேரும்போதுதான் ஒரு வீடு அமைதி தவழும் இல்லமா உண்மையிலேயே பூமியில ஒரு ஸ்வர்க்கமா மாறுது. உண்மையில சொல்லப்போனா கணவன் மனைவி உறவுங்கிறது வெறும் உலக வாழ்க்கைக்கான ஏற்பாடு மட்டும் இல்ல. அது நம்மளோட ஈமான, அதாவது இறை நம்பிக்கைய சோதிக்கிற ஒரு களம். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம துணைக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோங்கிறது அல்லாஹ் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையோட ஒரு பிரதிபலிப்பு தான். சரி, அப்போ இந்த அமைதியான இல்லத்தை நாம எப்படி அடையிறது? இதோ 3 எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த படிகள். முதல்ல, எப்பவும் நல்ல வார்த்தைகளையே பேசுங்க. 2வது, உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க. 3வது, ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பை அதிகப்படுத்துங்க.
இந்த மூணையும் நாம சரியா செஞ்சாலே போதும், நம்ம வீடு நிச்சயம் சுவர்க்கத்தின் பூங்காவா மாறும். இறுதியா இந்த அழகான பிரார்த்தனையோட இந்த விளக்கத்தை நாம நிறைவு செய்வோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து கேட்போம். யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களில் அமைதியை தருவாயாக. கணவன் மனைவி உறவை அன்புடனும் கருணையுடனும் நிரப்புவாயாக. ஆமீன். நம் அனைவரின் இல்லங்களும் அமைதி நிறைந்ததாக மாறட்டும்.